சிறைச்சாலையிலேருந்து ஒரு கைதி தப்பிச்சிடுறான். அவனை தேடி எல்லா இடமும் அலையிறாங்க போலீஸ்லேருந்து. அவனை கண்டுபிடிக்க முடியல. எல்லா இடங்கள்லையும் சோதனை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருக்கிறாங்க. காமராஜர் ஐயா காரில் வரும்போது ஒரு போலீஸ் அதிகாரி காரை நிறுத்துறார். நிறுத்தி டிரைவர்கிட்ட காருக்குள்ளே யார் இருக்கிறான்னு கேட்க, காமராஜர் ஐயா வெளியில் எட்டி பார்த்து, உன் பேர் என்ன, எங்கே வேலை பார்க்குறேன்னே அப்படின்னு கேட்க, அந்த காவல் அதிகாரி தன்னோட விவரத்தை சொல்கிறார். காமராஜர் ஐயாவோட காருன்னு தெரியாமல் தான் அவர் நிறுத்தினார். ஆனால் காமராஜர் ஐயா சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த காவல் அதிகாரிக்கு தூக்கம் இல்லை. காரணம், தான் மறித்தது ஒரு முதலமைச்சர். அவர் நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவார்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் இருந்தார். 2 மாதங்கள் கழித்து அவருக்கு ஒரு ஆர்டர் வந்தது. அதில் அவருக்கு பதக்கமும் பாராட்டும் பணமும் பதவி உயர்வும் கொடுத்துருந்தாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா நேர்மையாக இருக்கிற அதிகாரிகளுக்கு எப்போவுமே மரியாதை கொடுத்தாங்க. ஒரு முறை வைரவன் கேட்கும்போது, ஐயா நேர்மையான அதிகாரிகள்னா நீங்கள் ரொம்ப மதிப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்ல, அப்போ காமராஜர் ஐயா, என்னோட ஆட்சியில் எல்லா அதிகாரியும் நேர்மையானவங்க தான்னே. அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் தான் மக்களை பாதுகாக்க முடியும்னே. நான் 5 வருஷம் இருப்பேன், அடுத்த 5 வருஷம் இன்னொருத்தன் ஆட்சிக்கு வருவான். ஆனால் அதிகாரிகள் 58 வயசு வரைக்கும் இங்கே தான் மக்களோட இருப்பான்னே. எங்களை விட அவன் தான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருந்தால் தான் இந்த மக்களை நல்லா பார்த்துக்க முடியும்னே அப்படின்னு அதிகாரிகளை பற்றி உயர்வாக பேசினாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா தான் ஒரு முதலமைச்சருங்கிறதே மறந்துடுவாங்க சில சமயங்களில். உதவி செய்யும்போது எளியவனுக்கு எளியவனா, ஏழைக்கு ஏழையானு உதவி செஞ்சாங்க காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா என்றுமே மறக்க முடியாத மனிதர்.